ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேத வசனம் யாத்ராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். மோசே தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின் பொறுப்பை உணர்ந்து உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது என்பதை நான் எதினாலே அறிவேன். நான் மாத்திரமல்ல, இந்த பூமியில் உள்ள ஜனங்களும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிய பொழுது தேவன் கொடுத்த பதில்தான் இந்த வார்த்தை. ஆகவே என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்றும், அப்படி கிருபை கிடைத்தபடினால்தான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றேன். ஆகவே இன்றைக்கு ஆபிரகாமை அழைத்த தேவன் நீ எனக்கு நல்ல நண்பன் என்று சொன்னது போல கர்த்தரும் மோசேயும் இங்கே ஒரு நல்ல நண்பர்களைப் போல மோசே கேள்வி கேட்க கர்த்தர் பதில் தர, ஒரு இரண்டு நண்பர்கள் எப்படி மாறி மாறி பேசிக்கொண்டிருப்பார்களோ அதே போலதான் இந்த யாத்ராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் மோசேயும் கர்த்தரும் கேட்பதும் பதில் சொல்வதும் இப்படியாக பேசிக்கொண்டிருப்பதை சொல்லுகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் 12ஆம் வசனத்தை பாருங்கள். மோசே கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னேன். ஆகிலும் என்னோடே கூட இன்னாரே அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. ஆகவே தேவனுடைய அழைப்பு சாதாரணமானதல்ல. தேவனுடைய அழைப்பு ஒரு நோக்கம், ஒரு திட்டம். அதை அவர் அழைத்தவரை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ, எதை திட்டமிட்டிருக்கிறாரோ அதை செய்வார். அவர்களை கொண்டு அதை நடத்துவார். அப்படி வேதத்திலே அழைக்கப்பட்டவர்களை, பெயர் சொல்லி அழைத்தவர்களை கர்த்தர் அவர்கள் மூலம் என்ன செய்தார் என்பதை நாம் இந்த நாளிலே பார்க்க போகின்றோம். ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று பெயர் சொல்லி அழைத்தார். மோசேயை அழைத்தார். மோசே மோசே என்று பெயர் சொல்லி அழைத்தார். யாக்கோப்பை அழைத்தார். யாக்கோப்பே யாக்கோப்பே என்று பெயர் சொல்லி அழைத்தார். சாமுவேலை அழைத்தார். சாமுவேலே சாமுவேலே என்று பெயர் சொல்லி அழைத்தார். மார்த்தாளை அழைத்தார். மார்த்தாளே மார்த்தாளே என்று சொல்லி அழைத்தார். பேதுருவை அழைத்தார். சீமோனே சீமோனே என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்தார். சவுலை அழைத்தார். சவுலே சவுலே என்று அழைத்து அவனை பவுலாக்கினார். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பிதாவை நோக்கி என் தேவனே என் தேவனே என்று அழைத்தார். நாம் எப்படி ஆண்டவர் அழைக்கிறோம்? கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு ஜெபத்தில் அழைக்கிறோம்ல.
இன்றைக்கு அதை குறித்தெல்லாம் நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாக ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு அழைத்த அழைப்பு என்ன? ஆபிரகாமை ஒரு சந்ததியாக உருவாக்கி அதை சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டு அதை பருகி பெருகச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஆபிரகாமை அழைத்தார். அழைத்து அவன் தனக்கு பயப்படுகிறானா, அந்த அழைப்பிலே தனக்கு அவன் பயந்து நடக்கிறானா என்பதை கர்த்தர் சோதித்து பார்த்தார். அதற்காக உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகப் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் தன்னுடைய ஒரே மகனான ஈசாக்கை பலியிட சொன்னபோது கர்த்தர் சொன்னார், நான் பலியிடுகிறேன் என்று கர்த்தருக்கு பயந்து ஒப்பு கொடுத்தான். பலிபீடத்தை உருவாக்கினான். ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் கிடத்தினான். கத்தியை ஓங்கினான். அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமே, ஆபிரகாமே, என் பிள்ளையாண்டன் மீது உன் கையை போடாதே. ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இப்போ இதன் மூலமாக ஆபிரகாமுடைய அழைத்த அழைப்பிலே கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அவர் சோதித்து பார்த்து அறிந்து கொண்டார். விசுவாசம் ஆபிரகாமிடத்திலே இருந்தது என்பதை தெரிந்து கொண்டார். ஆகவே இன்றைக்கு நாம் இதன் மூலம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இன்றைக்கு நமக்கு கொடுத்த நேரம் அவர்தான், நம்மை உருவாக்கியது அவர்தான், நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் அவருடையது தான், நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் அவருடையது தான். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவதும் அவர்தான், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை தருவதும் அவர்தான். ஆகையால் இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதையாயிலும் ஈசாக்கை அவர் அவனிடமிருந்து பறித்து கொள்ள நினைத்தது போல நம்மிடத்திலிருந்து பறித்து கொள்ள அவர் கேட்டால் நாம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கி கனவுல தோண்டி ஒரு 1,00,000 ஆலயத்துக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டா, 1,00,000 ஆண்டவரே, நான் எங்கே போவேன் ஆண்டவரே அப்படின்னு கேட்போமா? ஏன்னா அவர் சும்மா கேட்க மாட்டார். அவர் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருந்தா தான் 1,00,000 கொண்டான்னு கேட்பார். அது ஏதோ பிச்சையை கேட்குறாரு இல்லை. கொடுத்தவர் உன்கிட்டருந்து எடுக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாகிய நீ அவருக்கு நல்ல நண்பன். அதனால தான் உன்னுடைய நண்பன்கிட்ட கேட்கிறதை போல தேவன் கேட்கிறார். ஆகவே தான் நம்மிடம் எதையும் பறித்து கொள்கிறவர் அல்ல, கேட்கிறவரும் அல்ல. ஏனென்றால் தேவனுடைய சமூகம் நமக்கு கிருபையை அளிக்கிறது, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறது, விசுவாசத்தில் நம்மை உறுதியாக இருக்க ஆபிரகாமை போல நிலைத்திருக்க செய்ய இந்த அழைப்பு இன்றைக்கு நம்மை உறுதிப்படுத்துகிறது. ஆகவே இந்த அழைத்த அழைப்பிலே உறுதியாக இருக்க, அவருக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்க, விசுவாசத்துடன் இருக்க. அடுத்து பாருங்க, யாக்கோப்பு மகனை காணுமே, செத்தே போனான் அப்படின்னு முடிவு பண்ணி உட்கார்ந்துருக்கான் யோசேப்பு. ஆனால் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம். தான் மகன் உயிரோடு இருக்கிறான், மிகப்பெரிய சந்தோஷம். அது மாத்திரமல்ல, அந்நிய தேசத்திலே அவன் அதிபதியாக இருக்கிறான் என்றால் அப்போ எவ்வளோ, அதை விட என் மகன் உயிரோடு இருக்கான்பா, அது மட்டும் இல்லை, என் மகன் ராஜாவாக இருக்கான், எவ்வளோ சந்தோஷம். அந்த மகன் இனிமேல் நீ அங்கே இருக்க வேண்டாம், என் கூட வந்துருன்னு அழைக்கும்போது
என் மகனே கூப்பிட்டுட்டான், நான் அவன் கூட இருக்க போகிறேன்ட்டு. யாக்கோப்பு கரெக்ட் உடனே ஓடி போனானா? இல்லை. ஆண்டவரை நோக்கி பலிபீடத்தை உருவாக்கி பலியிட்டு வணங்கி, நீ கொடுத்த பூமி எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் தாத்தாவுக்கு, நீர் அழைத்து வந்த பூமி, இந்த பூமியை விட்டு என் மகன் அழைக்கிறான், நான் போகணுமா, நான் இங்கே இருக்கணுமா? ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அந்த ஜெபம் நமக்கு வேண்டும் என்பதை அறிவுறுத்துவது தான் இந்த ஜெபம், யாக்கோப்பின் ஜெபம். அப்போ தான் இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், யாக்கோப்பே யாக்கோப்பே என்ன சொன்னார்? வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 46ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6ஆம் வசனம் வரை வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம். இஸ்ரவேல் தனக்கு ஆ உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர் சேபாவுக்கு போய். இஸ்ரவேல்னா யாரு? யாக்கோபு. தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர் சேபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு யாருக்கு? யாக்கோபுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். அங்கே பயந்தேன்னு சோதிச்சாரு, இங்கே நீ பயப்படாம போ, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அல்லேலூயா. போதும். ஆக கர்த்தர் அழைத்த அழைப்பு உறுதியானது, நாம் பயப்பட தேவையில்லை என்பதை இங்கே யாக்கோப்புக்கு உறுதிப்படுத்துகிறார். அடுத்து 3வது அழைப்பு, எரிகிற முட்செடியிலே அக்கினியாக நின்று எந்த யாக்கோப்பை எகிப்துக்கு போகச் சொன்னாரோ அந்த யாக்கோப்பின் ஜனங்கள் பழுகி பெருகி அவர்கள் அங்கே அடிமையாகி அவர்கள் விட்ட பெருமூச்சை ஏக்கத்தோடு கேட்ட தேவன் அதனுடைய வெளிப்பாடாக அவர்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்று அவர்கள் நியாயப்பிரமாண சட்டத்தின் மூலம் நடந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தேவ பர்வதத்திலே ஓரே என்னும் மலையிலே அவர் எரிகிற முட்செடியிலிருந்து அக்கினியாக மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேயை நோக்கி அழைத்தார். மோசே மோசே என்று. எதற்கு? நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி சுதந்திரிக்கப்பட்ட வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு தலைமைத்துவ பண்புக்காக மோசேயை அவர் அழைத்தார். ஆகவே கர்த்தர் அந்த இடத்துல தான் வருவார், இந்த இடத்துல தான் வருவார் என்று யாரும் நினைக்க வேண்டாம். அவர் நினைத்தால் எந்த இடத்திலுமிருந்து நம்மை கூப்பிடுவார். அங்கே தான் ஆசீர்வாதம், இங்கே தான் ஆசீர்வாதம் என்று ஓட வேண்டாம். பூண்டியில் தான் ஆசீர்வாதம் இல்லை, வேளாங்கண்ணியில் தான் ஆசீர்வாதம் இல்லை. எங்கே நாம் அமர்ந்து துதித்தாலும், எங்கே நாம் உள்ளத்தின் ஆழத்தின் இருதயத்தோடு உண்மையாகவே அவருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிறோமோ அவ்விடத்திலே அவர் நம்மை அழைக்கின்ற தேவனாக இருக்கிறார். மோசே மாடுகளை தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். மாடு மேய்க்கிற இடத்துல அவர் வந்தார். வந்து சும்மா இருந்தாரா? மோசேனோன்னு என்ன செஞ்சான்? வேகமாக விருன்னா, என்னடா இது, அக்கினி எரியுது, தீ எரியுது, செடி கருகலை, பச்சை பசையிலுன்னு இருக்குது, ஆனால் தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. வேகமாக போகிறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? நில்லு,
நான் இருக்கிற இடம் இது பரிசுத்தமான இடம், இது பரிசுத்தமான பூமி, உன் பாதரட்சியை கலத்தி போட்டு சொன்னாரா சொல்லலையா? ஆகவே ஆண்டவர் எந்த இடத்திலே கூடி துதிக்கிறோமோ அந்த இடத்துல இருப்பார். இந்த இடத்துலேருந்து கூடி துதிச்சு தான் 91%, இந்த இடத்துலேருந்து கூடி துதிச்சு தான் 87%. உங்களுக்கு 91 மட்டுமல்ல, அவளுக்கு 87 மட்டுமல்ல. எனக்கு என்னங்கிறத ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுவோம். காதுக்கு வந்துட்டு கைக்கு வரல, வரப்போக்கூடிய காலம் இருக்குது. அன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம், நாம் அறிந்து கொள்வோம். இந்த இடத்துல இருக்கிற குடும்பங்களுக்கு அதிசயங்களை செய்கிறவர். ஜீவன் போயிருக்கோம் தூக்கி வீசின வேகத்துக்கு, ஆனால் ஆண்டவர் கரம் வந்து காத்ததுனால என்னாச்சு? இந்த ஜெபம் ஈரெடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அதிசயம் நடக்குது. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆக எதிரி கொக்கரிப்பான், அவருக்கு கிருபை இல்லை, அவரை விரட்டிட்டோம், அவரை அடிச்சிட்டோம், அவரை தள்ளிட்டோம், இனிமே அவன் அவ்வளவுதான் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை என்றென்றைக்கும் நம்மை விட்டு விலக மாட்டார். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று மோசேக்கு கொலை செஞ்சவன் தான் மோசே, மாடு மேய்ச்சவன் தான் மோசே. ஆனால் அழைத்த அழைப்பு என்ன அழைப்பு? தலைமைத்துவ பண்புக்கு, ஒரு தேசத்துக்கே தலைமைத்துவ பண்பை அழைத்து விடுவித்து அழைத்து சொல்லக்கூடிய அழைப்பை இங்கே தெரிகிறார். வாசிங்க யாத்திராகமம் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். மூணு வாசிங்க, 4 வாசிங்க. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா. நீங்கள் 3 பேரை கூப்பிட்டுருக்காரு பாருங்க. 3 பேர் என்ன பதில் சொல்றாங்க? இதோ அடியேன் தான். அப்போ நம்மளை கூப்பிடுகிறது ஆண்டவர் என்பதை அறிந்திருக்கிறதுனால. ஆகவே தலைமைத்துவ பயிற்சிக்கும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். யாக்கோப்பு பயப்படாமல் எகிப்துக்கு அந்நிய தேசத்துக்கு போன்னு சொல்கிறதுக்காக அழைத்தான். எதுக்கு? உன் ஜாதியை பெரிய ஜாதியாக்குவேன். ஆபிரகாமை நீ எனக்கு பயந்து நடக்கிறாயான்னு சோதித்தருகிறான். இங்கே மோசையை தலைமைத்துவ பண்புக்கு அழைக்கிறான். அடுத்து 4ஆவதாக ஒரு அழைப்பு இருக்குது. இது யாருன்னு கேட்டால் சாமுவேல். வாழ்நாள் முழுவதும் ஏலி ஊழியம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவருக்கு பிரதான ஆசாரியம் ஊழியம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஏலியே அழைக்கவில்லை, சாமுவேலை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் யாரையும் பெரியவர் சிறியவர் என்று பார்க்க மாட்டார். ஏலிதான் பெரியவன். ஆகவே ஏலியைத்தான் நான் அழைப்பேன் என்றல்ல. சாமுவேல் அந்த ஏலிக்கிட்ட அவன் என்ன எவ்வளவு எப்படி இருக்கான்? அழைக்கும் போது எப்படி இருக்கான்? சின்ன பையன். ஏன்னா பிறந்த உடனேயே பால்குடி மறந்த உடனேயே அன்னால் அவனை ஆலயத்திலே கொண்டு ஆண்டவருக்கு விட்டு விட்டான். ஏலி தான் வளர்க்கான். ஆண்டவர் கூப்பிடுறாரு. சின்ன பையன்னு பார்க்கல, இல்லை பெரிய ஆளை தான் கூப்பிடணும், ஏலியை கூப்பிடலை. ஆண்டவர் பெரியவர் சிறியவர் என்று வித்தியாசம் பார்க்காமல் அழைக்கிறவர் என்பதற்கு இது ஒரு நல்ல முன் உதாரணம். சின்ன பையனான சாமுவேலை கூப்பிடுகிறான். சாமுவேலே அப்படிங்கிறார். இவன் என்ன எந்திரிச்சு என்ன செய்யறான் தெரியலை. ஏலி தான் கூப்பிடுதாருன்ட்டு நேராக போய் அவர்கிட்ட போய் இதோ உமது அடியே, நான் கூப்பிடலையேப்பா, நீ போய் படுத்துக்கப்பா அப்படின்ட்டு திருப்பியும் ஆண்டவர் வைக்காரு. சாமுவேலே, இவன் பழையபடி ஏறிட்டு ஓடுதான். இதோ உமது அடியே, நான் கூப்பிடலையே. உடனே ஏலிக்கு புரிஞ்சுட்டு
கர்த்தர் இவனை அழைக்கிறார். இனிமேல் சாமுவேலே என்று கூப்பிட்டால் இதோ முத அடியேன் என்று சொல் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். இது என்னது? சிறு பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் எதுவும் அறியாதவர்கள். இப்போ ஆண்டவர் அழைக்க ஆரம்பித்தார். சாமுவேலே, சாமுவேலே, இதோ முத அடியேன். ஏலிக்கு இருக்க முடியல, நம்மளை கூப்பிட்டு சொல்லலையே. அவனை கூப்பிட்டு சொன்னார், சரி கூப்பிட்டு சொல்லிட்டோம், என்ன சொல்வேன்? கூப்பிட்டு சொன்னால் என்ன சொல்கிறாரு? ஏலியையும் ஏலியுடைய குடும்பத்தையும் அழிக்க போகிறேன்ட்டார். இதை எப்படி சாமுவேல் வந்து அவர்கிட்ட சொல்லுவான்? ஆண்டவர் வந்தார், உண்மையும் உங்கள் குடும்பத்தையும் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுவான்? ஏன் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு, எதுக்கு அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு, எப்படி அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. இவனுக்கு விடியது வரைக்கும் பொறுத்திருக்க முடியல ஏலிக்கு. விடிஞ்ச உடனே சாமுவேலை கூப்பிடுதான். சாமுவேலே, சாமுவேலே. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? இவனுக்கு எப்படி சொல்கிறது யோசனை. ஏதையும் என்கிட்ட மறைக்காத, நான் பெரிய ஆள். அடப்பாயா நீ என்ன பெரிய ஆள் மனசில் நினைச்சிருப்பான் சாமுவேல். அவரே உண்மை அடிக்க போகிறாரு, நீர் என்னையா பெரிய ஆள் சொல்லிட்டான். ஆமாப்பா, என் பிள்ளையில நான் கட்டுப்பாடு பண்ண முடியலப்பா, என் பிள்ளையில நான் தருதலையாக வளர்த்துட்டேன்ப்பா, அதுக்குள்ளே தன்னை நான் அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தான் ஏலி. வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்னம் போல சாமுவேலே, சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமை பார்த்தோம், அழைச்சதை, பெயர் சொல்லி அழைத்ததை. யாக்கோப்பை பார்த்துட்டோம், சாமுவேலை பார்த்துட்டோம், மோசேயை பார்த்துட்டோம். இனிமேல் அப்படியே நிறைய அப்படியே புதிய ஏற்பாட்டுக்குள்ளே போயிடுவோம். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே யார் அழைக்கிறார் தெரியுமா? மார்த்தாளை அழைக்கிறாரு. மார்த்தாளே, மார்த்தாளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாள் வீட்டுக்கு வந்துட்டார். மரியாளுக்கோ சந்தோஷம் தாங்க முடியல. மார்த்தாளின் தந்தைக்கு ஆண்டவரே வந்துட்டார். விருந்தாள் வந்துட்டா வீட்டில் கடைக்குட்டி என்ன செய்யும்? அந்த விருந்தாள் கூட கையை பிடிச்சி சுற்றிட்டு அலையும். இது என்ன செய்யுது? மரியாள். அதான் அந்த வீட்டில் கடைக்குட்டி. அது என்ன செய்யுது? இயேசு பின்னாலே அலையுது. இயேசு என்ன சொன்னாரோ அதே கேட்குது. இயேசு பக்கத்துலேயே போய் உட்கார்ந்துருக்கு. ஆனால் மரியாளுக்கு கவலை. என்ன கவலை? இயேசு நம்ம வீட்டுக்கு வந்துட்டார், அவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு விசேஷமான சாப்பாடு, ஒரு ஆட்டுக்கறி சாப்பாடு அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தயார் பண்ணிகிட்டு இருக்கு. தயார் பண்ணால் ஒத்தையிலே வேலை பார்க்கும்போது என்ன ஆகுது? கோபம் வருது. கோபம் வந்து நீ என்ன அங்கேயே போய் உட்காந்துட்டு இருக்க, இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் உதவி செய். அது எரிச்சல் வருது. அவள் வரமாட்டாங்க, ஆண்டவர் விட்டு வரமாட்டாங்க. எரிச்சல் வருது. ஆண்டவர்கிட்டே போய் முறையிடுதா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு ஓடு கூட இருக்கணும். நீ வீட்டு வேலை பார்க்குறது தப்பு இல்லை, நீ எனக்கு உணவு தயாரிப்பதும் தப்பு இல்லை. ஆனால் இந்த உணவு தயாரிப்பதற்கு நீ கவலைப்படுகிறாயே, நீ எரிச்சல் படுகிறாயே, நீ கோபப்படுகிறாயே, அதுதான். ஆனால் அவளோ மரியாளோ நான் என்ன செய்கிறேன், நான் என்ன சொல்லுகிறேன் என்று அவள் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காக அவளை நான் தெரிந்து கொண்டேன். இந்த சுவிசேஷம் எங்கேயெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கேயெல்லாம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆகவே இன்றைக்கு நம்மிடத்திலே கோபம் இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, நம்மிடத்திலே கவலை இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு கவலை வேணுமா? கர்த்தர் நம்மோடு கூட தான் நமக்கு கோபம் வருமா? கர்த்தர் நம்மோடு கூட நமக்கு எரிச்சல் வருமா? இவ்வளோ கோவப்பட்டிருக்காளே மரியா, படையில எடுத்து பேசி கோவப்பட்டிருக்காளா? வா உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி மரியா சொல்லியிருக்காளா? ஆண்டவர் என்ன சொல்கிறான், ஆண்டவர் என்ன செய்கிறான், அதை கேட்டு அதன்படி நடக்க அவள் ஆயத்தமாகி
அதற்கு சரியாக இணைந்து நடந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாமும் இதைத்தான் செய்ய வேண்டும். யோவான் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் நமக்கு தேவையானது ஒன்றுதான், நான் இயேசுவோடு கூட இருப்பது தான் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அது இல்லைம்மா, அந்த வசனம் இல்லை, 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். பாருங்கள், மார்த்தாளே மார்த்தாளே அப்படின்னு எந்த வசனம்? இயேசு மார்த்தாளிடம் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாய் இருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதற்காக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்பும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுது தான் யூதர் உம்மை கல்லெறிய தேடுகிறார்களே, மறுபடியும் நீர் அவரிடம் லூக்கா புஸ்தகத்தில் இருக்கும்பாங்க 22:10 நினைக்கிறேன். ஆனாலும் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே 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 மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காக தெரிந்து கொண்டாள். லூக்கா 10:41-42. அல்லேலூயா. போதும். நாம் முறுமுறுப்பு இல்லாமல் எதையும் செய்ய வேண்டும் என்பதை பவுலடியாரும் நமக்கு சொல்லியிருக்கிறார் என்பதை பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை பாருங்கள். இரண்டாம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் முறுமுறுப்பு இல்லாமல் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆகவே நம்மகிட்ட கோபம், எரிச்சல், கவலை, முறுமுறுப்பு எதுவும் இருக்கக்கூடாது என்பதை இங்கே ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அடுத்து பேதுருவை அழைக்கிறார். நமக்கு இன்றைக்கு உபத்திரவங்கள், சோதனைகள், பாடுகள்லாம் கர்த்தர் அனுமதிச்சாதான் வரும். நம்முடைய கிருபையை மனுஷனால் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கி நாம் எல்லோரும் எப்படி இருக்கோம்னா, கர்த்தருடைய கிருபையினாலும் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிடுவோம். அவனுக்கு கிருபையே இல்லைப்பான்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா யாரையாவது? கர்த்தர் அவனுக்கு என்ன கிருபையை கொடுத்துருக்காருங்கிறது நமக்கு தெரியாது. அவனுக்கு ஒரு தாளந்து, அவங்கவுங்களுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பான். அதே போல் சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள்லாம் அவருடைய அனுமதி இல்லாமல் நமக்கு வராது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கஷ்டம், நஷ்டங்கள் வந்தால் அது கர்த்தருடைய அனுமதித்தா தான் அது நடக்கும். அது அவனுக்கு ஏதோ ஒரு நோக்கத்தை, அவனுக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் கற்பித்து கொடுக்கிறார், போதிக்கிறார். அவனுக்கு அது எதுங்கிறது அவருக்கு தான் தெரியும். இப்போ பேதுருவை சோதிக்கிறதுக்கு சாத்தான் அனுமதி கேட்டான். சரி போ அப்படின்ட்டார். பேதுருவை கூப்பிட்டு சொல்லவும் செஞ்சார் ஆண்டவர். அவன் உன்னை சொலவுகளை போட்டு தூக்கி அடித்தது போல் சாத்தான் உன்னை தூக்கி போட்டு அடிப்பான். ஆனாலும் நான் உன்னை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சீமோனை அழைக்கிறார், பேதுருவை அழைக்கிறார். சீமோனே சீமோனே என்று லூக்கா புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே 31-32 வசனத்தை வாசிங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்.
நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து உன் என்றார். உன் சகோதரரை சிறப்படுத்து. ஆகவே உன் சகோதரருக்கும் சாத்தானுடைய சோதனை உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு. நீ அவனை ஸ்திரப்படுத்து. ஆகவே நம்முடைய சகோதரருக்கு உண்டு. நாம் என்ன செய்யணும்? அவனை ஸ்திரப்படுத்த வேண்டும். எப்படி விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபித்தாரோ அதேபோல நம்முடைய தெரிந்து கொண்ட சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுடைய பாடுகளுக்காகவும் உபத்திரவங்களுக்காகவும் நாம் சிறப்படுத்துவதற்காக கர்த்தரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து 7வது சவுல். சவுல் எப்படிப்பட்டவன்? இயேசு கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்துகிறவன். கைது செய்யறதுக்கு போகிறான். சவுளே சவுளேன்னு ஆண்டவர் கூப்பிடுவார். ஒரு சத்தம் கேட்கு. ஆனால் அந்த சத்தம் என்னன்னு கேட்கல. சவுளுக்கு மட்டும் கேட்கல, சவுளுக்கு கூட போகிறவங்களுக்கும் கேட்கு. ஆனால் ஆண்டவர் சவுல்கிட்ட மட்டும்தான் பேசுகிறாரு. நீ துன்பப்படுத்திக்கிற இயேசு கிறிஸ்து நானே. இவன் எப்போ அவரை துன்பப்படுத்தினான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை துன்பப்படுத்தினாலே யாரை துன்பப்படுத்துறதா அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறதாக தான் அர்த்தம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறதா தான் அர்த்தம். ஆகவே இன்றைக்கு சபைக்கு விரோதமாக, சபையை விரோதமாக யாரும் எதுவும் பேசக்கூடாது, யாரும் எதுவும் செய்யக்கூடாது. போட்டி 14. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நாம் எதுவும் பேசக்கூடாது. அப்படிங்கிறது தான் இங்கே சவுல் மூலமாக நமக்கு அவர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். சவுலுக்கு அப்படி ஒரு சத்தம் உண்டாயிட்டு. அது என்ன சத்தம் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தை எடுத்துடுங்க. நான்காம் வசனத்தை வாசிங்க. அவன் தரையிலே விழுந்தான். 3 வாசிச்சு 4 வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. ஆகவே அவனுடைய அழைப்பு என்ன? அவனை மனம் திரும்ப செய்வதற்காக அழைப்பு. ஏதோ கர்த்தர் மனம் திரும்பியவர்களை மட்டும் அழைக்கவில்லை, பாவத்திலே இருக்கிறவர்களை, விழுந்து போனவர்களை மனம் திரும்புவதற்காகவும் கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே இன்றைக்கு அவன் திருந்தவே மாட்டான், நாம் டச்சு பண்ணவே முடியாது. அவனை திருத்துறதுக்கு கர்த்தரால் முடியும். யாராக இருந்தாலும் நாம், பாவிகளாக இருந்தாலும் நாம் அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவும் அழுதார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி, என் தேவனே என் தேவனே என்று. எதுக்கு? யாருமே நம்ம அப்பா அம்மாட்டேருந்து பிரிய விரும்புவோமா? நீங்கள் கல்யாணம் ஆகி போகணுன்னா ஒரு பொண்ணு அப்பாவையும் அம்மாவையும் விட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே என்ன செஞ்சிடும்? அழுது ஆர்ப்பரிச்சு இருக்கிறவங்கள பூரா கல்யாணம் வீட்டுக்கு வந்திருக்கிறவங்களாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு அப்பப்பா பாப்பா என்ன பாசம்ப்பா, இப்படி ஒரு பாசத்தை பார்த்ததே இல்லையப்பா, இப்படி ஒரு அன்பை பார்த்ததே இல்லையப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பாசம்
அது நீடித்திருக்கக்கூடிய வாசமா? கொஞ்ச நாள் கழிச்சு சொத்தில் பங்கு ஆம்பளை பிள்ளைக்கு கொடுத்துட்டா பொம்பளை பிள்ளைக்கு என்ன வேகம் வராது. நான் ஒரு பிள்ளை தானே, நான் ஒரு பெத்த பிள்ளை தானே, என்னை கொஞ்சம் நினச்சி பார்த்தாரா, என்னை கொஞ்சம் நினச்சி பார்த்தாரா சொல்லுவோம்ல. அந்த அன்புலாம் நிலையான அன்பு அல்ல. ஆண்டவர் தன்னுடைய பிதாவிடத்திலிருந்து தாம் பிரிக்கப்பட போகிறோமே, பாவமே இல்லாத நான், பாவமே அறியாத நான், இந்த உலக மனிதர்களுடைய சாபத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தண்டனையை அனுபவிக்கும் போது பிதாவிடத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட போகிறோமே. 3 மணி நேரம் தான், 3 நாள் தான். அந்த 3 நாளுக்காக ஆண்டவர் வருத்தப்படுகிறார். ஆனால் 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்து பிதாவிடத்தை சென்று விடுகிறார். அப்போ அவர் அந்த 3 மணி நேரத்திற்காக, அந்த 3 நாட்களுக்காக, என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் கேட்டாரா? கேட்கலையா? வாசிங்க லூக்கா புஸ்தகத்தில், மன்னிக்கவும் மார்க்கு புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்திலே ஆ இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று ஆ. மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஆ. அதற்கு என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே ஆகவே நாம் ஒருபோதும் பிதாவிடத்திலிருந்து இயேசுவிடத்திலிருந்து நாம் பிரியக்கூடாது என்பதை விளக்குவதற்காக இந்த அழைப்பு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து எத்தனை தடவை இப்படி அழைச்சிட்டாரு, ஆனால் நாம் என்ன செய்கிறது? கேட்கறது கிடையாது. நாம் இவர் நல்ல பாஸ்டர் இல்லை, அவர் நல்ல பாஸ்டர் இல்லை, அவர் நல்ல பாஸ்டர், இவர் நல்ல பாஸ்டர் அப்படின்னு. ஆண்டவர் உனக்குன்னு எந்த பாஸ்டர் வச்சுக்காரோ அந்த பாஸ்டர் தான் போகணும். ஊர் ஊராக சுற்றினா அங்கே போனால் அவமானம் தான் படணும். உனக்குன்னு எந்த சபை வச்சுருக்காரோ அந்த சபைக்கு தான் போகணும். இது தனிப்பட்ட விருப்பு, சுய விருப்பு, சுய வெறுப்பு எதனால் வருது? இந்த உலகத்தின் இச்சைகளுக்காக, இந்த உலகத்தின் பொருளுக்காக. பாஸ்டர் தவறு செய்தால் சொல்லி காமிப்பார், நேரில் சொல்லி காமிப்பார், செய்தியில் வந்துடும். உடனே என்ன தான் சொன்னார்னா நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்கள் தான் இருக்கிறீங்க, உங்களை பற்றி ஏதாவது வருதா? செய்தியில் ஏதாவது வருதா? வராது. செய்தியில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை தான் வரும். அல்லேலூயா. அப்போ இப்படி நாம் பரிசுத்த ஆவியானவரை, இயேசுவை, பிதாவை நாம் புறக்கணிக்கின்றோம். இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இது கிறிஸ்தவர்கள் தான் இந்த வேலையை செய்கிறாங்க. அந்த நாளில் யூதர்கள் செஞ்சாங்க, இந்த நாளில் கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்க. அந்த நாளில் எருசலேம் நகரத்துக்காக ஆண்டவர் அழுதார், இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்காக அழுதார். அந்த நாளில் எருசலேமே, எருசலேமே வாசிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தை வாசிங்க. எருசலேமே, 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 தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உனக்கு சொல்ல ஊழியக்காரன் அனுப்பினா நீ என்ன செய்த? அவனை கொலை செய்த. உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்கள் கல் எறிகிறவரே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக, கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. அந்த எருசலேமே, எருசலேமே அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிள்ளைகளேன்னு போட்டு அழைக்கலாம். அப்படி தான் இன்றைக்கி கிறிஸ்துவின் பிள்ளைகள் சினிமா பார்ப்பதன் மூலமாக, உலக களியாட்டங்கள் செய்வதன் மூலமாக இயேசுவை விட்டு, தேவனை விட்டு, ஆவியானவரை விட்டு தூரப்போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அவர் வருந்தி அழுது அழைக்கிறார். அந்த அழைப்பை இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அழைப்பை இன்றைக்கு நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. சரி, அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாமும் ஆண்டவர்கிட்ட பக்தி உள்ளவங்களை போல நமது நம்பிக்கையை செயலில் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக நினைச்சுவோம். சபையில் எல்லாம் நான் தான், நான் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா?
இந்த சபையில் 3 பேர் இருக்கும்போது நான் 4ஆவதாக வந்தேன். இந்த சபை வெறும் ஓலை குடிசை. பாஸ்டருக்கு வீடு கிடையாது. பாஸ்டர் ஓலை குடிசையில் இருந்தார். பாஸ்டர் இன்றைக்கி எப்படிப்பட்ட பங்களாவில் இருக்கிறாரு. பாஸ்டர் இன்றைக்கி சைக்கிளில் வந்தார், இன்றைக்கி காரில் வராரு. இப்படிலாம் இன்றைக்கி பேசுகிறீங்களே, இதெல்லாம் யாருடைய ஜெபம்? இதெல்லாம் என்னுடைய ஜெபம். கர்த்தாவே கர்த்தாவே என்று நான் பண்ணுகிற இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இவ்வளவும் கொடுத்துருக்காரு. இன்னும் சில பேர் இருக்காங்க, பாஸ்டருக்கு வரும்போது ஒன்றுமே கிடையாது, நாங்கள் தான் எல்லாம் கொடுத்தோம். எனக்கு இல்லை, வேற ஒரு கால் சொல்ல நான் கேட்டிருக்கேன். ஆக கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுத்தது நாம் யாரும் பார்த்து எதுவும் சொல்லக்கூடாது. ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை பார்த்து ஏங்கலாமா, ஏக்கமடையலாமா? அப்படி சபையில் ஜெபம் பண்ணி எதுக்கு? கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி அளப்பல் ஜெபம் எதுக்கு பண்ணுறீங்க? நீ கேட்டால் உனக்கு கொடுக்க மாட்டாரா? இல்லை பாஸ்டர் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு தரமாட்டாரா? இன்றைக்கி நம்ம சபைக்கு வந்தவங்களில் வரும்போது எல்லோரும் எப்படி இருந்தவங்க நினச்சி பார்க்கணும். நம்முடைய பொருளாதார வலிமை எவ்வளவு? நம்முடைய ஆவிக்குரிய வலிமை எவ்வளவு? இன்றைக்கி நம்முடைய ஆவிக்குரிய வலிமை என்ன? நம்முடைய பொருளாதார வலிமை என்ன? இன்றைக்கி நான் காணிக்கை கொடுக்கலாம் பாஸ்டர் செத்து போயிடுவான்னு நினச்சிங்கன்னா ஆண்டவருக்கு நின்று பாஸ்டருக்கு ஆக மாட்டேன். ஒரு வழி இல்லாட்டா ஒரு வழியை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கின்ற தேவாதி தேவன் அவர். அப்படி ஒரு ஜெபம் தேவையில்லை, அளப்பல் ஜெபம். சும்மா நாட்களும் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிருக்க ஜெபம் நமக்கு தேவையில்லை. இன்றைக்கி நம்ம அழைப்பெல்லாம் நம்ம பார்க்கணும், எண்ணி பார்க்கணும். என்ன எண்ணி பார்க்கணும்? நம்முடைய பாவங்கள் கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறதே, அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையினாலே பரம ஈவாகிய கிருபை இலவசமாக தந்து நம்மை இரட்சிப்பை தந்திருக்கிறாரே, அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாரே, அதை நாம் நினைச்சு பார்க்க வேண்டும். என் கிருபை உனக்கு போதும், உன் விளைவினத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று நமக்கு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறாரே, அதை நினைச்சு பார்க்க வேண்டும். நமக்கென்று பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இன்றைக்கு நம்ம இந்த ராஜ்யத்திலே சேர நம் மீது இரக்கம் கொண்டு தயவு கொண்டு அழைத்து கொண்டு இருக்கிறாரே, அதை நினச்சி பார்க்கணும். அதை விட்டு போட்டு நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், எனக்கு நல்லா ஜெபம் பண்ண தெரியும், எனக்கு நல்லா பாட தெரியும், அப்படி என் ஜெபம் கேட்கப்படும் என்ற தற்பெருமை, தேவனுக்கு கீழ்ப்படுகிறார் ஜெபம் கர்த்தாவே கர்த்தாவே என்று அளப்புகிற ஜெபம் என்று தேவன் சொல்கிறார். வாசிங்க மத்தேயு புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படியே செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. அப்பொழுது நான் உங்களை ஒரு காலும் அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகுங்கள். பெருமை உள்ளவனை எதிர்த்து நிற்கிறார் என்பதற்கு இதுதான் ஒரு உதாரணம். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் அழைத்த அழைப்பு அவருடைய கண்களிலே நமக்கு கிடைத்த கிருபை. கண்மணி போல நம்மை காத்து அருள்கின்றவர், கண்ணின் கருவழி போல நம்மை பாதுகாக்கின்றவர். அதை நாம் ஒரு காலும் அசட்டை பண்ணக்கூடாது என்பதை தான், கர்த்தருடைய அழைப்பிலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு இந்த செய்தியின் மூலம்
நமக்கு அறிவுறுத்துகிறார். அர்ப்பணிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.